ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்குறது காளான் வச்சு நல்ல காரசாரமான ஒரு பெப்பர் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாக நான்வெஜ்ஜில் நிறைய பெப்பர் ரோஸ்ட் இருக்குது. மட்டன், சிக்கன், அப்புறமா காடை இது எல்லாமே வச்சு நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். பட் வெஜ்ஜில் வந்து இந்த காளான் ரோஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் அப்படின்னா 2 போட்டுக்கோங்க, இல்லை நல்லா பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா 1 போட்டால் போதும். நான் இன்றைக்கி வந்து அந்த ஒரு பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, 200 கிராம் காளான், அதை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அந்த அளவுக்கு தேவையான அளவுகளை தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் பாருங்கள் நல்லா வணங்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்ததாக இதில் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்க விட்டுருங்க. அப்போ தான் அதிலிருந்து இந்த மைல்டான ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து பொடிகள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணும், ஏன்னா மிளகுத்தூள் நம்ம சேர்க்கறதுனால. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து அந்த 3 பொடியோட வாசனை, அந்த பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு தக்காளியை சேர்த்து அதுவும் வந்து நல்லா கொலைய மசிஞ்சு வரணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உடனே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் சேர்த்து அப்படியே நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வர்றது வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த பொடி, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மசாலா மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 200 கிராம் காளானை வந்து போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. காளான்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். ஸோ கொஞ்சம் நேரம் வணக்குனீங்க அப்படின்னாலே காளான் வந்து நல்லா தண்ணி விட்டு வரும். நான் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டம்ளரை விட கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காளான் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் கம்மியான குவான்டிட்டியாக வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. இப்போ நிறையா இருக்குன்னு இப்போ சேர்த்து போட்டிங்கன்னா அப்போ ரொம்ப கசப்பாயிடும். இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. காளானும் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து ஒரு 90% மேலேயே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அந்த காளான்லேருந்து வந்த தண்ணிக்கும் சரியான அளவாக போச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா கொட்டி போட்டுக்குங்க. இடி உரல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நல்லா இடித்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அரைச்சி போடுறத விட. ஏன்னா இது ஒன்றும் பாதியமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளோட அளவெல்லாம் கிடையாது, ஏன்னா சில பேர்த்துக்கு நல்ல காரசாரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எதோட வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் வந்து நீங்கள் காரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுனால நல்லா சுருக்குன்னு வைக்க போகிறேன். இது சப்பாத்தியோட செம்ம காம்போவாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி சாதத்தோட சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை கூடயும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எப்போவுமே மிளகுத்தூளுக்கும் கருவேப்பிலைக்கும் ஒரு அருமையான பொருத்தம் இருக்குது. மல்லித்தலை சேர்க்குறத விட மிளகுத்தூள் நீங்கள் கடைசியாக ஃபைனலாக சேர்த்தும் போது கருவேப்பிலை நிறைய சேர்த்து பண்ணி பாருங்கள். அது வந்து நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அது 2 சேர்த்து பண்ணும்போது அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான காளான் பெப்பர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம வந்து எப்பயும் போல் மசாலா வதக்கிட்டு காளானை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மிளகுத்தூள் போட்டு இறக்குறது. இதில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இன்னொரு மெத்தடும் நம்ம பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக அதை செஞ்சு பார்க்கலாம். சிக்கன், மட்டன், அப்புறமா காடை இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். காளானுக்கு பொதுவாக நீங்கள் அதை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.